ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போன வாரம் செவ்வாய்க்கிழமை மெனுவில் ஆகுது. காலையில அஸ்வின் வந்து ஒரு 7:30 மணிக்கெல்லாம் செஸ் காம்படிஷன் வந்து வெளியூர்ல வந்து நடக்குது. அங்க வந்து கிளம்புறதுக்காக இன்னைக்கு 7:30 மணிக்கெல்லாம் எனக்கு டிஃபன் லஞ்ச் எல்லாமே செஞ்சு கொடுத்துருமான்னு சொல்லியிருந்தேன். அதனால அந்த கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு இட்லி, சாம்பார், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சிருந்தேன். என்னதான் பசங்க வந்து பெருசாயிட்டே போயிருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு வெளியில போறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து குழந்தைய வந்து தெரியுறாங்க. இதோட 2வது வாட்டி வந்து வெளியில போயிட்டு வரா. ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா அபாகாஸ்க்காக சென்னைக்கு வந்து போயிட்டு வந்தோம். அந்த மாதிரிதான் அப்பயும் வந்து அனுப்பிட்டு குழந்தை எப்ப வருவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தோம். இப்ப 8வது படிக்கிறான். இப்ப ஸ்கூல்ல வந்து வெளியில கூட்டு போயிட்டாங்கன்னா எப்ப வீட்டுக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்லயே இருக்கு. என்னதான் வந்து பசங்க பெருசானாலுமே நம்மளுக்கு வந்து குழந்தைங்க தான். இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து கூட்டு போறப்பலாம் அவன் வந்து ஜாலியா வந்து நான் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு வந்து சொல்லுவா. எங்களுக்கு தான் வந்து அனுப்புறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். சரி, இந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டாதான் அவனுக்கு கொஞ்சம் மெச்சூர்டா இருப்பான் இல்லையா. போயிட்டு ஒரு 4 லெவல் போல வின் பண்ணிட்டானா 5வது லெவல் வந்து கஷ்டமா இருந்ததுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்னு வந்து சொல்லியிருந்தான். எந்த கோச்சிங்குமே இல்லாம வீட்டுல செஸ் விளையாடுவோம் இல்லையா, இதை வச்சுதான் வந்து காம்படிஷன்ல வந்து கலந்துருந்தான். இதுலயே 4 லெவலுக்கு வரைக்கும் போனது பெரிய விஷயம். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்.